கல்வி என்ற விஷயத்திலே நாங்கள் மிகவும் பின்னடைந்தோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நீங்கள் முன்னர் சொல்லி இருக்கக்கூடிய மாதிரியான மாணவர்களாக இல்லை, ஆசிரியர்கள் அதனாலே அவர்களை கூடுதலாக தண்டிக்க முனைவது, திருப்பி மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குவது என்கிற வகையில இந்த நிலைமைகள் போறது. இது தனியாக எங்களுக்கு மட்டுக்குரிய பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டில அல்லது இந்தியாவில கூட பல ஆசிரியர்களும் மாணவர்களும் கல்வியாளர்களும் இந்த விஷயங்களை சொல்றது. அங்கேயும் கூட ஆசிரியர்களை மாணவர்கள் தாக்குவது. ஏன்னால் இன்றைக்கு அது சட்டமாகவே வந்திருக்கு, மாணவர்களை தண்டிக்க கூடாது என்பது, அடிக்கக்கூடாது, பிரதானமாக உடல் ரீதியாக தண்டிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அப்ப அந்த இதை வைத்துக் கொண்டே மாணவர்கள் ஏடாகூடமாக நடக்கின்ற நிலைமைகள் என்றது முழு அளவிலேயும் வந்திருக்கு, உலக அளவிலேயும் வந்திருக்கு. அதில் ஒரு வகையில ஆசிரியர் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்துவதென்று நினைத்து கொண்டு செய்யப்பட்ட ஒரு மாற்றம். ஆனால் நடைமுறையில் அது பிள்ளையான இடங்களுக்கு தான் கொண்டு சொல்லி எங்களுடைய நூலகத்துக்கு வருகிற மாணவர்கள் சொல்ற போது ஒரு ஆசிரியரை பற்றி சொல்ற போது தனியார் கல்வி கூடத்துல அந்த ஆசிரியர் தங்களுக்கு அடிப்பதாக சொன்னார். சொல்லிக்க ஒரு மூத்த மாணவர் நூலகத்துல வேலை செய்யறார். அவர் சொன்னார், இல்லையே அவர் அந்த காலத்தில் எங்களுக்கு அடிச்சதே இல்லையே. ஏன்னால் அப்ப அவர் ஒரு இளம் ஆசிரியராக அந்த நேரத்துல அவர் அடிக்காத ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைய நடைமுறை அவரை அடிக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கு. ஆனா இந்த அடி வாங்கின மாணவர்கள் வந்து அதை தவறாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்குது, நாங்களும் தவறுகள் செய்தோம், அதனால அவர் அடித்தார், நல்லதுக்கு தான் அடிக்கிறார், சரியானதுக்கு தான் அடிக்கிறார். கடந்த காலத்துல இந்த அடிக்கிறது பற்றி சொல்லப்படுற தங்களுடைய கோபத்தை தீர்ப்பதற்கு அடிப்பது என்பது சில ஆசிரியர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளாக இருக்கு. ஆனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் உண்மையிலும் மாணவர்களை நெறிப்படுத்துகிறோம் என்று நினைத்துத்தான் அந்த அடிக்கிற விடயத்தை கூட செய்தார்கள். அடிக்கிறத நியாயப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்ல வரையில்லை. ஆனால் குறைந்தபட்சம் மாணவர்கள் இருந்த அக்கறை காரணமாக ஆசிரியர்கள் நடந்து கொண்ட நடைமுறை கூட இன்றைக்கு அது தவிர்க்கப்பட்டிருக்கு, அது தேவையில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மாணவர்கள் மீதான அக்கறை ஆசிரியர்களுக்கு இல்லாமல் போராட்டத்துக்கு கொண்டு விடுது. என்றால் மாணவர்கள் அதனாலேயே தாங்கள் எதையும் செய்ய முடியும் என்ற நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் எது சொன்னாலும் மாணவர்கள் கேட்க போவதில்லை என்கிற விரக்தி வருகிற போது மாணவர்கள் மீதான அக்கறை ஆசிரியர்களுக்கு இல்லாமல் போகிறது. ஒரு சோதனைக்கு தயார்படுத்தி அனுப்பிவிட்டால் போதும் என்கிற நிலைக்கு எங்களுடைய கல்வி முறை என்பது வந்து சேர்ந்திருக்கு.